வணக்கம். எல்லா நாட்டுக்கும் ஒரு கதை இருக்கும் இல்லையா? ஆனா சில கதைகள், அதுவும் குறிப்பா நம்ம இந்தியாவோட கதை, நெருப்புல எழுதப்பட்ட ஒரு காவியம் மாதிரி. பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்சதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியா சந்திச்ச எண்ணற்ற சோதனைகள், கடந்து வந்த பாதை, அடேங்கப்பா, அந்த நவீன இந்தியாவோட பயணத்தை தான் நாம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய விடியல். ஆனா அந்த நடுராத்திரி கொண்டாட்டத்தோட முடிவே இல்ல. அது ஒரு பெரிய, கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு சவால்கள் நிறைஞ்ச ஒரு பயணத்தோட ஆரம்பம். சரி, சுதந்திரம் கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடந்தது? இந்தியாவோட கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? அதோட பிறப்புல இருந்து தான். ஆனா அது ஒரு அமைதியான பிறப்பு இல்ல, ரொம்பவே கொந்தளிப்பான, வேதனையான ஒரு பிறப்பு. சுதந்திரம் அப்படிங்கிற கனவு நிஜமாச்சு, ஆனா அதுக்கு நாம கொடுத்த வேலை ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த தேச பிரிவினை கோரிக்கை வந்தப்போ காந்தி அதை முழுசா எதிர்த்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, மதம் மாறினதாலேயே ஒரு கூட்டம் அவங்களோட வம்சாவளியினர் தங்களோட பூர்வீகத்திலிருந்து பிரிஞ்சு நாங்க ஒரு தனி தேசம்னு சொல்றதுக்கு வரலாற்றுல எங்கேயுமே உதாரணம் இல்ல அப்படின்னு ரொம்ப உறுதியா சொன்னார். ஆனா வரலாறு வேற ஒரு பாதையில போச்சு. பிரிவினை நடந்துடுச்சு. அதோட விளைவு மனித சரித்திரத்திலேயே நடந்த மிக மோசமான, மிக துயரமான இடப்பெயர்வுகள்ல ஒண்ணு. கிட்டத்தட்ட 1 கோடியிலிருந்து 1.5 கோடி மக்கள். யோசிச்சு பாருங்க, தலைமுறையா வாழ்ந்த சொந்த வீட்டை விட்டுட்டு பார்டரோட 2 பக்கமும் அகதிகளா போனாங்க. அந்த பிரிவினையால ஏற்பட்ட காயம் இன்னைக்கு வரைக்கும் இந்திய பாகிஸ்தான் உறவுல ஒரு ஆறாத வடுவா இருக்கு. இது வெறும் இடப்பெயர்ச்சி மட்டும் இல்ல. இந்த சமயத்துல நடந்த மத கலவரங்கள்ல சுமார் 10 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுது. சுதந்திரம் கிடைச்சது உண்மைதான், ஆனா அந்த பிறப்பு இரத்த களரியோட தான் நடந்தது. 2 புது நாடுகள் உருவாகினப்போ நாம கொடுத்த விலை இது. இந்த பிரிவினையோட ரத்தம் காயறதுக்குள்ளேயே இந்திய தலைவர்களுக்கு முன்னாடி இன்னொரு இமயமலை அளவுக்கு ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னா, இந்தியா முழுக்க சிதறி கிடந்த 500க்கும் அதிகமான சமஸ்தானங்கள், அதாவது சின்ன சின்ன ராஜ்யங்கள், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே நாடா எப்படி உருவாக்குறது? இது ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி. எப்படி இதை முடிக்கிறது? இந்த மிகப்பெரிய வேலைக்கு தலைமை தாங்கினது நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல். பெரும்பாலான சமஸ்தானங்களை பேச்சுவார்த்தை மூலமாவே இணைச்சிட்டார். ஆனா சிலது ரொம்பவே அடம் பிடிச்சது. உதாரணமா, ஜுனாகத்ல மக்கள் கிட்டயே கேட்டாங்க. 99% பேர் இந்தியாவோட சேர ஓட்டு போட்டாங்க. ஹைதராபாத்ல ஆபரேஷன் போலோ அப்படின்னு ஒரு ராணுவ நடவடிக்கை மூலமா இணைச்சாங்க. காஷ்மீர்ல அங்கிருந்த ராஜா இந்தியாவோட இணைய சம்மதிச்சார். ஆனா இதுதான் முதல் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு காரணமா அமைஞ்சிருச்சு. இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ கொந்தளிப்புகளுக்கு நடுவுல இந்தியா தனக்கான ஒரு அடையாளத்தை, ஒரு வழிகாட்டியை உருவாக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் ஜான்வரி 26, 1950. அன்னைக்கு தான் இந்தியா தன்னோட அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டது. இது வெறும் ஒரு சட்ட புத்தகம் மட்டும் இல்லைங்க, கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கை, கனவு எல்லாம் சேர்ந்த ஒரு சாசனம். அன்னைக்கு தான் இந்தியா தன்னை ஒரு இறையாண்மை உள்ள மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசா இந்த உலகத்துக்கே அறிவிச்சது. சரி, நாட்டை ஒன்னா சேர்த்தாச்சு. ஆனா அடுத்த கேள்வி என்ன? இந்த புது இந்தியா எப்படி இருக்க போகுது? உலக அரங்குல அதோட அடையாளம் என்ன? இந்த கேள்விக்கான பதில வடிவமைச்சதுல மிக முக்கிய பங்கு வகிச்சவர் இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. வாங்க நேருவின் சகாப்தத்துக்குள்ள போகலாம். நேருவோட பார்வையில நவீன இந்தியாவுக்கு சில முக்கியமான தூண்டுங்கள் இருந்துச்சு. 1, வலுவான நாடாளுமன்ற ஜனநாயகம். 2வது, சோசியலிஸ்ட பாணியில ஒரு கலப்பு பொருளாதாரம். 3வது, பெரிய பெரிய அணைகள், தொழிற்சாலைகள் கட்டி நாட்டை தொழில்மயமாக்குறது. 4வது, அமெரிக்கா, ரஷ்யான்னு எந்த பக்கமும் சாயாம அணிசேரா இயக்கத்துக்கு தலைமை தாங்கிறது. கடைசியா, மொழி வாரியா மாநிலங்களை பிரிக்கிறது. சொல்லப்போனா இந்த அடித்தளத்து மேலதான் அடுத்த பல வருஷத்துக்கான இந்தியா கட்டப்பட்டது. இந்த சோஷலிஸ்ட் பொருளாதார கொள்கையில ஒரு முக்கியமான அம்சம் இருந்துச்சு. அதுக்கு பேரு லைசன்ஸ் ராஜ். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு தொழில் தொடங்கணும்னா அதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கணும். ஏகப்பட்ட ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். இதனால பொருளாதார வளர்ச்சி ரொம்ப மெதுவா இருந்துச்சு, ஊழலும் அதிகமாச்சு. நேரு ஒரு நல்ல அடித்தளத்தை போட்டு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வந்த சில 10 வருஷங்கள், அதாவது 1960களிலிருந்து 80கள் வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அக்னி பரீட்சைனே சொல்லலாம். இந்த இளம் நாடு அடுத்தடுத்து சோதனைகளை சந்திச்சது. போர்கள், உள்நாட்டு பிரச்சனைகள், அரசியல் வன்முறைகள்னு இந்தியாவே உழுக்குன ஒரு காலகட்டம் அது. அந்த சோதனைகள் ஒன்னு பின்னாடி ஒன்னா வந்துட்டே இருந்துச்சு பாருங்க. 1962ல சீனாவோட போர், அது ஒரு பெரிய அதிர்ச்சி. அதுக்கப்புறம் 1965, 1971ல பாகிஸ்தானோட 2 போர்கள், 1975ல நம்ம ஜனநாயக உரிமைகள் எல்லாம் பறிபோன எமர்ஜென்சி காலம். கடைசியா 1984ல பிரதமர் இந்திரா காந்தியோட படுகொலை மொத்த நாட்டையுமே உலுக்கி போட்டுச்சு.
உண்மையிலேயே இது ஒரு சோதனையான காலகட்டம் தான். இவ்வளோ சோதனைகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை காத்துட்டு இருந்துச்சு. அதுதான் 1990கள். அப்போ தேசம் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிச்சது. சொல்லப்போனா திவாலாகிற நிலைமைக்கு போயிடுச்சு. வேற வழியே இல்லாம தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இந்தியா முதல் முறையா தன்னோட கதவுகளை உலகத்துக்காக திறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இந்த மாற்றம் ஒரு சின்ன மாற்றம் இல்ல, ஒரு முழுமையான உருமாற்றம். 1991க்கு முன்னாடி இருந்த அந்த லைசன்ஸ் ராஜ், அரசாங்க கட்டுப்பாடு, மெதுவான வளர்ச்சி, இது எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சாங்க. அதுக்கு பதிலா சந்தை சீர்திருத்தங்கள், தாராளமயமாக்கல், வெளிநாட்டு முதலீடுகளுக்கு கதவை திறந்து விட்டாங்க. இது இந்தியாவை ஒரு புத்தம் புது வேகமான பொருளாதார பாதைக்கு கூட்டிட்டு போச்சு. இந்த சீர்திருத்தங்களோட விளைவு அப்பப்பா நம்பவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்தியாவோட வளர்ச்சி ரொம்ப மெதுவா இருந்ததால அதை கிண்டலா ஹிந்து வளர்ச்சி விகிதம்னு சொல்லுவாங்க. ஆனா 1991க்கு அப்புறம் இந்திய பொருளாதாரம் ஒரு ராக்கெட் வேகத்துல கிளம்புச்சு. நம்ம ஜிடிபி வளர்ச்சி புது புது உயரங்களை தொட ஆரம்பிச்சது. அந்த பொருளாதார வளர்ச்சி இந்தியாவை 21ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு புத்தம் புது நம்பிக்கையோட கொண்டு வந்து நிறுத்துச்சு. இது ஒரு காலத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு நாடு இன்னைக்கு ஒரு உலக சக்தியா வளர்ந்து வர்ற கதை. இந்த புது நூற்றாண்டுல இந்தியாவோட சாதனைகள் அடேங்கப்பா உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சது. பாருங்க, 1998ல நாம ஒரு அணுசக்தி நாடுன்னு அறிவிச்சோம். ஐடி துறையில உலகத்துக்கே ஒரு ஹப்பா மாறணும். சந்திரயான் மூலமா வெற்றிகரமா நிலவுக்கு போனோம். இன்னைக்கு உலகத்தோட 5வது பெரிய பொருளாதாரம் நாம தான். கடைசியா சீனாவையும் முந்திக்கிட்டு உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா ஆகிருக்கோம். அப்போ இன்னைக்கு இந்தியா எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்னாப்ஷாட் பார்த்தோம்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. நாமினல் ஜிடிபி படி பார்த்தா 5வது பெரிய பொருளாதாரம். நம்மகிட்ட அணு ஆயுத சக்தி இருக்கு. நிலவுக்கே போயிட்டு வர அளவுக்கு விண்வெளி துறையில வளர்ந்துருக்கோம். பல துறைகள்ல இன்னைக்கு இந்தியா ஒரு முக்கியமான உலக சக்தி. ஆனா ஒரு பக்கம் இவ்ளோ வளர்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் சவால்களும் இன்னும் நம்ம முன்னாடி இருக்கு. மத இன ரீதியாத பதட்டங்கள் அப்பப்போ தலைதூக்குது. பாகிஸ்தான் சீனாவோட எல்லை பிரச்சனைகள் இன்னும் தீரல. வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் இன்னும் முழுசா ஒழியல. ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சில சமயங்கள்ல ஜனநாயகத்தோட தன்மை குறைதோன்னும் சில கவலைகளும் இருக்கு. ஒரு காலத்துல கஷ்டப்படுற நாடுன்னு இருந்த நிலைமையில இருந்து இன்னைக்கு ஒரு வருங்கால வல்லரசுன்னு பேசப்படுற அளவுக்கு வந்திருக்கும். அப்போ இந்தியாவோட கதையில அடுத்த அத்தியாயம் என்னவா இருக்கும்? இவ்ளோ சிக்கலான கடந்த காலத்தை வச்சு பார்க்கும்போது இந்தியாவோட எதிர்கால பாதை எப்படி இருக்க போகுது? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.